ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்ற டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம இந்த கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். கொஸ்டின் 4 ஃப்ரம் சால்விங் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அதில் அந்த எக்ஸசைஸ்ல இருந்து நம்ம 4 கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஸோ அதான் நம்ம இந்த 3 பாயிண்ட் வேற டிஸ்கஸ் பண்ணுவோம். 4வது கொஸ்டினும் முடிச்சிட்டோம். இந்த 3 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டெஃபினட்டா பழைய வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்டன்சஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலா இந்த 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா கரிக்குலம்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் நீங்க கத்துக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா சிமெட்ரி. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு ஏ. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மலா ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுல 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதான் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இதை பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் த சேம் அஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு ஏ. ஓகேவா? ஸோ ஏல இருந்து இப்ப சப்போஸ் இதை நம்ம என்னன்னு கூப்பிடலாம், இந்த பாயிண்ட்டை 5,0 வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம 11,0 கூப்பிடலாமா? ஸோ 5ல இருந்து நீங்க 6 யூனிட்ஸ் ரைட் டிராவல் பண்ணீங்கன்னா பிஏ ரீச் பண்ணிடலாம். இல்ல பில இருந்து 6 யூனிட்ஸ் லெஃப்ட் டிராவல் பண்ணீங்கன்னா ஏவை ரீச் பண்ணலாம். பட் டிஸ்டன்ஸ் எப்போதுமே பாசிட்டிவ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் த சேம் அஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு ஏ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் சிமெட்ரி. ஓகேவா? சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டினா இதான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஐடென்டினா என்னது? Distance from A to B is equal to 0 exactly when A and B are identical points. ஓகேவா? சோ எப்ப ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். சோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி எப்ப ஜீரோவா இருக்கும்னா ரெண்டு பாயிண்ட்டுமே டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. தே ஆர் த சேம் பாயிண்ட்ஸ். அப்படி இருந்தா மட்டும்தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி ஜீரோவா இருக்கும். சோ ரெண்டுமே லைட்டா இப்படி இவ்வளவு இருந்தா கூட பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஜீரோ கிடையாது. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. சோ ரெண்டுமே எக்ஸாக்டா ஒரே பாயிண்ட் மென்ஷன் பண்ணா மட்டும்தான் ஏவும் பியும் ஐடென்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி ஈக்குவல் டு ஜீரோ நீங்க கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. சோ இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா பாசிட்டிவிட்டி. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 0 ஃபார் எனி டூ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ். டிஸ்டிங்க்ட்னா டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் அர்த்தம். ஓகேவா? டிஸ்டிங்க்டோட அர்த்தம்னா டிஃபரெண்ட்னு அர்த்தம். வேற வேற பாயிண்ட். சோ கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸ் இருந்தா கூட போதும். இட்ஸ் பாசிட்டிவ் நீங்க சொல்லிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி லைட் தள்ளி இருந்தாலே போதும், நீங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி கிரேட்டர் than 0 அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணலாம். சோ இதான் பாசிட்டிவிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. அப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்ன கொடுத்துருக்குனாங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி பிளஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு சி இஸ் கிரேட்டர் than டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு சி. அதாவது சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than த தேர்ட் சைட். இல்லைன்னா இன்ஃபேக்ட் நீங்க எப்படி சொல்லலாம்னா சம் ஆஃப் எனி டூ ஸ்மாலர் சைட்ஸ் இட் செல்ஃப் ஷுட் பி கிரேட்டர் than த லாங்கஸ்ட் சைட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ சப்போஸ் ஒரு ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்படி. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதான் ஒரு ட்ரையாங்கிள், ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். ஸோ இதுல எல்லாமே வேற வேற சைட் லென்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம ஏன்னு கூப்பிடுங்க இதை. ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னு கூப்பிடுங்க, இதை பின்னு கூப்பிடுங்க, அப்புறம் இதை சின்னு கூப்பிடுங்க. சோ நம்ம சைட் லென்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா 458 அப்படின்னு எடுத்துக்கலாம். 458. ஓகேவா? சோ ஏசி தான் லாங்கஸ்ட் சைடு, ஏபியும் பிசியும் தான் ஷார்டஸ்ட் சைடு. ஓகேவா? சோ ஏபி பிளஸ் பிசி ஷுட் பி கிரேட்டர் than ஏசி. அது அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் இந்த 3 பாயிண்ட்டும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது நீங்க கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஏபியும் பிசியும் தான் ஷார்ட்டர் சைட்ஸ். யார் தான் ஷார்ட்டர் சைட்ஸ்? ஷார்ட் சைட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ஷார்ட்டர் சைட்ஸ் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஷார்ட்டர் சைட்ஸ். ஏசி தான் லாங்கஸ்ட் சைடு. லாங்கஸ்ட் சைடு நீங்க போடுங்க. லாங்கஸ்ட் சைடு இல்ல லாங்கஸ்ட் சைடு போடுங்க, அது போதும். கிரேட்டஸ்ட் சைடுன்னு போடலாம், பட் இது ஓகே தான். இந்த வேர்டு ஓகே தான். ஸோ ஏபி பிளஸ் பிசி ஷுட் பி கிரேட்டர் than ஏசி. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி கணக்கு வரும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசி அப்படின்னு 3 பாயிண்டால ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் இங்க 4 5 இருக்குல்ல, இங்க சப்போஸ் 4 இருந்துச்சு இல்லைன்னா 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிசி இஸ் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த 3 பாயிண்டால ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த டயக்ராமே தப்புன்னு நீங்க சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க 5 போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ 5 போட்டா மட்டும்தான் 4 பிளஸ் 5 ஈக்குவல் டு 9, 9 இஸ் கிரேட்டர் than 8 நீங்க சொல்லலாம். ஸோ ஏபி வந்து 4, பிசி வந்து 5. ஸோ 4 பிளஸ் 5 9, 9 இஸ் கிரேட்டர் than 8. ஏசி இஸ் த லாங்கஸ்ட் சைடு. ஸோ சம் ஆஃப் டூ ஷார்ட் சைட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than த லாங்கஸ்ட் சைடு. அந்த ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணாதான் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், இல்ல ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஃபைனலா இந்த கொலினியாரிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கரெக்டா இருக்கும். சோ இன்சர்ட் பேஜ் ஆஃப்டர், அவ்வளவுதான். ஓகேவா? சோ கொலினியாரிட்டி ப்ராப்பர்ட்டில என்ன கொடுத்துருக்காங்கன்னா distance from A to B plus distance from B to C is equal to distance from A to C if the points lie on a straight line. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ரேண்டமா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கிறேன். சோ இது ஏபிசின்னு நான் 3 பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இது ஏ, இது பி, அப்புறம் இது சி. ஓகேவா? 3 பாயிண்ட் இருக்கு. சோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி பிளஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு சி ஷுட் பி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு சி. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த 3 பாயிண்ட் கொலினியர் அப்படின்னு நீங்க கூப்பிடலாம்.
A comma A, B, C, all these 3 points are collinear. All these 3 points are collinear if and only if all these 3 points are collinear if and only if all these 3 points are collinear if and only if நீங்க if அப்படின்னு எழுதலாம். if and only if AB plus BC equal to AC, அவ்வளவுதான். AB plus BC equal to AC, ஓகேவா? சோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதான் collinearity ப்ராப்பர்ட்டி. சோ collinearity ப்ராப்பர்ட்டி தான். சோ ஆல் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் லை ஆன ஸ்ட்ரெயிட் லைனா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதாவது சோ collinearity ப்ராப்பர்ட்டி நீங்க ஆக்சுவலா எப்படி யோசிக்கலாம்னா சம் ஆஃப் டூ ஷார்ட்டர் சைட்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த லாங்கஸ்ட் சைடு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சோ ஏபியும் பிசியும் தான் ஷார்ட்டர் சைடு, ஏசி தான் இருக்கிற லாங்கஸ்ட் சைடு. சோ சம் ஆஃப் டூ ஷார்ட்டர் சைட்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு லாங் சைடு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நீங்க இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் உங்களால ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா A, B, C ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்க கூப்பிடலாம். ஓகேவா? இது அப்படியே ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டில இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது இந்த ப்ராப்பர்ட்டி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா AB plus BC should be greater than AC. ஓகேவா? லாங்கஸ்ட் சைடோட பெருசா இருக்கணும். சம் ஆஃப் டூ சைட்ஸ் should be greater than லாங்கஸ்ட் சைடு. அதாவது நான் கிளியரா இங்க எழுதிடுறேன். சோ இப்ப கொலினியர் ப்ராப்பர்ட்டி நீங்க எப்படி யோசிக்கலாம்னா கொலினியாரிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பத்தி நீங்க எப்படி யோசிக்கலாம்னா சம் ஆஃப் டூ ஷார்ட்டர் சைட்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு லாங்கஸ்ட் சைடு. ஓகேவா? சம் ஆஃப் டூன்னு எழுதல, சம் ஆஃப் டூ ஷார்ட்டர் சைட்ஸ் should be equal to longest side. ஓகேவா? இதான் collinearity ப்ராப்பர்ட்டி. சோ இதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். collinearity பொறுத்த வரைக்கும் should be equal to the longest side in length, in distance. ஓகேவா? சோ triangle inequality பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா triangle inequality. இப்ப அதான் எழுத போறேன். triangle inequality தியரம்னா இதான் வரும். triangle inequality ரூல்னு வச்சுக்கோங்க, இல்ல தியரம்னு வச்சுக்கோங்க. அது உங்க இஷ்டம். சோ ரூல்னு கூப்பிடலாம், இல்ல தியரம்னு கூப்பிடலாம். ஓகேவா? சோ இதுல என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் டூ ஷார்ட்டர் சைட்ஸ் should be greater than the longest side. அவ்வளவுதான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வேற எதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா இல்ல. ஓகேவா? சோ நான் ப்ராப்பரா ஹைலைட் பண்றேன். சோ கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி. ஓகேவா? கண்ட்ரோல் பி. இந்த இடத்துல நான் ஈக்குவல் டுன்றது போல கிரேட்டர் தான் எழுத போறேன். அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண போறது இல்ல. வேற எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண போறது இல்ல. சோ இதான் triangle inequalityயோட ரூல். ஓகேவா? சோ சம் ஆஃப் டூ ஷார்ட்டர் சைட்ஸ் should be greater than the longest side. collinearity ரூலை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் டூ ஷார்ட்டர் சைட்ஸ் should be equal to longest side. அவ்வளவுதான். சோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் இதை டிஸ்கஸ் பண்ணா மட்டும் பத்தாது. இதை இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.